அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளை மறுநாள் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி. 10 ரூபாய்க்கு இந்த எளிய பொருளை வாங்கி இந்த தாந்திரீகத்தை செய்து பாருங்கள். மொத்த கடனும் தீரும், தங்கம் மலை போல் குவியும். நம்ம யூடியூப் சேனல்ல வரும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆல்ரெடி ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணி இருக்கோம். மன நிம்மதி, ஆரோக்கியம் மற்றும் 16 செல்வங்களை வழங்கக்கூடிய விநாயக பெருமானுடைய அற்புதமான திருப்பெயரை ஜபம் செய்யும் முறை. அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக செக் பண்ணி பாருங்க. மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்னும் சில முக்கியமான சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ண போறோம். புதன்கிழமை அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வருவதனால கடன் தீர்க்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க மறக்காம இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளாக உங்களுடைய கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கி இருக்கும். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்திருந்தாலே போதும். விநாயகர் சதுர்த்தியாக இருப்பதனால அன்றைய நாள் முழுவதுமே அசைவத்தை தவிர்க்கணும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய வேறு உறுப்பினர்கள் கிட்ட சொல்லி இந்த தாந்திரிகத்தை செய்ய சொல்லலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலை 3 மணி முதல் பிற்பகல் 3 மணி 52 நிமிடங்கள் வரை, அதாவது 3 o'clock AM இருந்து 3:52 PM வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. வீட்டுல நீங்க விநாயகர் பூஜை செய்யும் நேரத்தில் இந்த தாந்திரிகத்தை செய்வது இன்னமும் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். அல்லது தனியாகவும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி மற்றும் விஜயதசமி இந்த 2 நாட்கள்லையும் நம்ம செய்யக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றியில் முடியும். இந்த 2 நாட்களுமே நம்ம ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே பார்க்க வேண்டாம். அன்றைய நாள் முழுவதுமே வெற்றி திருநாள், காரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய திருநாள். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் 2 பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக பச்சை பயிறு, புதனுக்கு உரிய தானியம். பொதுவாகவே புதன்கிழமை அன்னைக்கு பச்சை பயிரை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தாந்திரிகங்களாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதிலும் விநாயகர் சதுர்த்தியும் புதன்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த தாந்திரிகத்திற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். இரண்டாவதாக கொஞ்சமாக வெல்லம் நீங்க எடுத்துக்கோங்க. வெல்லம் கிடைக்காதவங்க நாட்டு சர்க்கரை கூட நீங்க எடுத்துக்கலாம், அல்லது பன வெல்லம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பனம் கற்கண்டு நீங்க எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை மட்டும் நம்ம பயன்படுத்த கூடாதுங்க. 5-6 சிறிய துண்டு வெல்லம் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பச்சை பயிருடன் இந்த வெல்லத்தை நீங்க சேர்க்கணும். கொஞ்சம் பொடி பண்ணி, தூள் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம், அல்லது இப்படியே கூட நீங்க வைக்கலாம். அதாவது நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்கல்ல, இது போல கூட நீங்க வைக்கலாம். பச்சை பயிறு ஒரு 10 ரூபாய்க்கு நீங்க வாங்கினால் கூட போதும். அதற்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் 10 ரூபாய்க்கு பச்சை பயிரையும் கொஞ்சம் வெள்ளத்தையும் சேர்த்து வீட்டுல நீங்க விநாயகர் சதுர்த்தி பூஜையை செய்யும் போது இதையும் நீங்க நைவேத்தியமாக வைக்கணும். இந்த பச்சை பயிரை நீங்க வேக வைக்கணும், ஊற வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பச்சையாக நீங்க பயன்படுத்திக்கணும். பூஜை நேரத்துல நீங்க வைக்க முடியலன்னா கூட பரவாயில்லங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல விடியற்காலை 3 மணி முதல் பிற்பகல் 3 மணி 52 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப
வேணாலும் இந்த பச்சை பயிறு மற்றும் வெல்லம் சேர்த்து நீங்க சுவாமி படத்துக்கு முன்பாக வைக்கணும். குறிப்பாக விநாயகர் படத்திற்கு முன்பாக வைங்க. பூஜை முடிந்து ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு எப்ப வேணாலும் இந்த 2 பொருட்களையும் மணல் அல்லது மணல் சார்ந்த பகுதி, செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல நீங்க தூவி விட்டுருங்க. இன்னும் சிம்பிளா நம்ம சொல்லணும்னா எறும்புகள் வரக்கூடிய இடத்துல நீங்க போட்டுடுங்க. விநாயகர் படம் அல்லது விக்கிரகத்திற்கு முன்பாக இந்த பொருளை வைக்கும் போது கடன் தொல்லை முழுவதுமாக நீங்கணும், நிறைய தங்கம் குவியணும், அடகு நகை மீட்கணும்னு விநாயகர் கிட்ட பிரார்த்தனையே செய்யுங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் இந்த பொருளை நீங்க மணல் சார்ந்த பகுதி, செடிகள், புதர்களுக்கு பக்கத்துல போடலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக், ஆனால் உடனடியாக பலனை கொடுக்கும். கடன் தொல்லை முழுவதும் நீங்குவதற்கான பணவரவை அது ஏற்படுத்தும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான டெக்னிக்கை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை, மேஜிக்கல் லக்கி டார்டாய்ஸ். இந்த ஆமையை வாங்கி வீட்டினுடைய ஹால் பகுதி, பெட்ரூம்ல அல்லது பூஜை அறையில நீங்க வைக்கலாம். குறிப்பாக வடக்கு திசை நோக்கி அல்லது கிழக்கு திசை நோக்கி அல்லது வடகிழக்கு திசையை நோக்கி வைப்பது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். நார்த் ஈஸ்ட் அல்லது ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த ஆமையை வைப்பது மிகுந்த பலன்களை கொடுக்கும். முதல் விஷயம், வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் நீங்கும். இந்த ஆமை இருக்கும் இடத்துல பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும். ஒர்க் பண்ற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கும் போது தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றத்தை கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த ஆமையினுடைய முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அதுல 3 எந்திரங்கள் நமக்கு தெரியும். ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம், ஸ்ரீ குபேர யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் 2 நிமிஷம் இந்த எந்திரங்களை நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், நமக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்கும், பணவசியம் ஏற்படும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு வாழ்க்கையில ஒரு நாள் கூட அதிர்ஷ்டம் இருந்ததே கிடையாது, எனக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் இருந்தது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க தினமும் 2 நிமிஷம் இந்த எந்திரங்களை நீங்க பார்த்துட்டு வாங்க. பணவசியம் ஏற்படுவதுடன் சேர்த்து மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அபாரமான பணவசியத்தை அள்ளித்தரக்கூடிய தாமரை திரவியம், லோட்டஸ் அரோமா ஆயில். என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க, நீண்ட நாட்களாக நம்ம வீட்டுல இந்த லோட்டஸ் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், அதிரடியான பணவரவை ஏற்படுத்தும், கடன் தொல்லையை நீக்கும், அடகு வைத்த நகைகளை விரைவாக மீட்க முடியும், புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும், வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும், தடைப்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும். நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சில பேர் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான விஷயம், பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்டுல தங்க மாட்டேங்குது, ஏதாவது வீண் மருத்துவ செலவுகள், அனாவசிய விரயங்கள், தேவையில்லாத செலவுகளால வீட்டுல பணம் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த தாமரை திரவியத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்க, வீட்டுல நிரந்தரமாக பணம் தங்கும். சரிங்க, இந்த தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டுல நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேத்தினாலே போதும், அனைத்து பலன்களையும் பெற முடியும். அதுவும் தினமும் நீங்க ஏற்றணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க, வாரத்துல 2 நாட்கள் நீங்க பயன்படுத்தினாலே போதும். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது லாவெண்டர் திரவியம். பொதுவாகவே இந்த லாவெண்டர் திரவியத்திற்கு தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஆற்றல் உண்டு. வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து வீட்டை துடைத்தாலே போதும், வீட்டிற்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். கண்திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், கெட்ட எண்ணங்கள், அதாவது போட்டி பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டுல நெருங்கவே முடியாதுங்க. சில வீடுகள்ல பார்த்தோம்னா யாருக்காவது காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும், அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து வீட்டை நீங்க தொடச்சு பாருங்க, நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க, வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொரியர் சார்ஜஸ் உண்டு. நாளை மறுநாள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த தாந்திரிக பொருட்களை வச்சு நம்ம சிறப்பு பூஜைகள் செய்ய போறோம். ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருக்கீங்க, தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்
இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.